ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு த டாபிக். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் எ லுக். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஒரு கணக்கிடாத ஒரு டைமில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்ட்டில் பிஃபோர் த மினிட் ஆர் பிஃபோர் த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசண்ட்டில் ஃபினிஷ் ஆகுதுன்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். an action happened in the past at an unspecified time. அதாவது ஒரு விஷயம் அன்ஸ்பெசிஃபைட் டைமில் பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி பேசுகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை ஏன் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோன்னா, அந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு தெரியாது, ஆனால் முடிஞ்சது கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ரெசண்ட்டில் ஒரு ஜஸ்ட் பிஃபோர் மினிட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அது முடிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, ஆனால் என்ன முடிஞ்சதுன்னா ப்ரெசண்ட்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இன்னொரு ரூல் பார்த்தீங்கன்னா, an action started in the past and continues to the present. அந்த ஆக்ஷன் என்ன தான் நீங்கள் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதனோட கண்டினியூஸ் என்ன ஆகிருக்குன்னா ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஃபினிஷ் ஆனதும் ப்ரெசென்ட்டில் தான் ஃபினிஷ் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் ஆர் பிஃபோர் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரெசென்ட்னு கூட சொல்லலாம். அதுதான் தேர்ட் ஹிண்ட். an action completed in the very recent present. பிஃபோர் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரெசென்ட்டில் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குறிப்பிடும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் குறிப்பிடுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹிண்ட், an action happened in the past at an unspecified time. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் டு கனடா. இதில் பீன் அப்படின்றது பி வெர்போட பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் டு கனடா அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கனடாவில் இருந்தேன் தட் மீன்ஸ் அது முடிஞ்சிருச்சு, ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ இப்போ அவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க, கனடாவில் இல்லை. ஆனால் அது பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் பிஃபோர் த ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஆனால் அதில் எவ்வளோ நாள் அங்கே இருந்தாங்க, எப்போயிலேருந்து இருந்தாங்க, எப்போ வரைக்கும் இருந்தாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கரெக்டாக பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயத்த, அது ஒரு அன்ஸ்பெசிஃபைட் டைமில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. கரெக்டாக அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஐ ஹாவ் பீன் டு கனடானா கனடாவில் இருந்தேன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்ஸ்பெசிஃபைடான டைமில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண விஷயத்த ப்ரெசண்ட்டில் கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். செகண்ட் ஒன், மை கசின்ஸ் ஹாவ் சீன் த மூவி. இதில் என்னோடய கசின்ஸ் அந்த மூவியே பார்த்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எப்போ முடித்தாங்க, இல்லை அந்த டைம் பீரியட் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே அதில் கொடுக்கல. ஆனால் அவங்க படம் பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்றது விஷயம் மட்டும்தான். ஸோ பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் த ப்ரெசென்ட்டில் அந்த விஷயம் ஃபினிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஷி வாஸ் கான் ஹோம். அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள். தட் மீன்ஸ் அவள் எப்போ போனான்னு சொல்லலை, எப்போ போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லலை, ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தோடு அதை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்பெசிஃபைடான டைமில் நடந்த பாஸ்ட் பற்றி, அதுவும் ஜஸ்ட்டில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். an action started in the past and continues to the present. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். an action started in the past and continues to the present. பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு, எண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே டியூரேஷன் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஹிண்ட் படி நம்ம எந்த ஒரு டியூரேஷனோ டைம் பீரியடோ அங்கே ஆட் பண்ணலை. ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ நாள் அந்த வேலை நடந்துச்சு, எவ்வளோ நாள் அது கண்டினியூ ஆச்சு அப்படின்ற டியூரேஷனை இங்கே ஆட் பண்ணுறோம். அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் 2018. இப்போ இன்னையோட எனக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு, நாளிலேருந்து நான் வேறு வேலை தேடணும். ஸோ ஒர்க் முடிஞ்சு போகும்போது யாராவது நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் ஒர்க்டு ஹியர் சின்ஸ் 2018. நான் 2018 இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணிச்சுன்னா ப்ரெசென்ட்டில் பிஃபோர் த பாயிண்டில் அது முடிஞ்சிருச்சு எண்டடு ஒர்க்குடு அப்படின்னும் போது அந்த விஷயம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதை நம்ம டியூரேஷனோட மென்ஷன் பண்ணும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஒன்றே ஒன்று தாங்க, டைம் டியூரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்ததில் நம்ம எந்த ஒரு டியூரேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கரெக்டான டைம் டியூரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் செகண்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டைம் டியூரேஷன் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். நான் வந்து இங்கே 2 வீக்ஸாக ஒர்க் பண்ணுறேன், நான் 2018 ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அக்யூரேட் டைம் தெரியும். சின்ஸ், ஃபார் அந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து டைமோட டியூரேஷனை இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, an action completed in the very recent past. அதாவது நான் இப்போ தான் இந்த விஷயத்த ஃபினிஷ் பண்ணேன், நான் என்னோட ஹோம்ஒர்க்கை இப்போ தான் முடித்தேன், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஜஸ்ட் பிஃபோரில் ரீசன்ட் பாஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி முடித்தாலுமே அதை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபினிஷ் நவ், ஜஸ்ட் ஃபினிஷ் மை லஞ்ச், ஜஸ்ட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க், அப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஜஸ்ட் பீன் டு த டாக்டர். நான் இப்போ தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஜஸ்ட் பிஃபோர் த ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு, அதாவது ரீசன்ட் பாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வி ஹாவ் ரீசெண்ட்லி விசிட்டட் டாம். நாங்கள் இப்போ தான் டாமை போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறது. ரீசெண்ட்லினா இப்போ, தற்போது, அந்த மாதிரி மீனிங். ஷி ஹாஸ் ஆல்ரெடி பீன் டு சைனா. அவள் ஏற்கனவே வந்து சைனாவுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லையா, இந்நேரம் அவங்க சைனா போயிருப்பாங்க அப்படின்னு, இந்நேரம் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரீசன்ட் பாஸ்ட்டில் முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெஸ்ட் பேஜ். an action completed in the past at an unspecified time. சொன்னோம் இல்லையா. ஸோ அன்ஸ்பெசிஃபைட் டைமில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஸோ இங்கே ஹேவ் யூஸ் பண்ணணுமா ஹேஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒன், V3 வெர்போட V3 ஃபார்ம், அது வந்து பீன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் டேஷ் டு தாய்லாண்ட். இதில் ஃபஸ்ட்டு ஐக்கு வந்து ஹேவ் வருமா ஹேஸ் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹேஸ் வந்து ஷீ, ஹீ, இட், இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் ஹேஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா ப்ரொனவுன்ஸ்க்கும் ஹேவ் தான் வரும். அப்புறம் வியோட தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். இங்கே ஃபர்ஸ்ட் ஒனில் வெர்ப் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அங்கே நம்ம பி வெர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். பி வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். ஸோ ஆன்சர் இஸ் ஐ ஹாவ் பீன் டு தாய்லாண்ட். நெக்ஸ்ட் ஒன், வி டேஷ் டேஷ் சி தட் மூவி. அங்கே சி அப்படின்ற ஒரு வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ சியோட வந்து தேர்ட் ஃபார்ம் சீன். ஸோ வி ஹாவ் சீன் தட் மூவி. தேர்ட் ஒன், ஷீ டேஷ் டேஷ் ஹோம். இங்கே வந்து வெர்ப் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் இஸ் பி. அதனோட தேர்ட் ஃபார்ம் பீன். ஷீ அப்படின்றதுக்கு நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஷீ ஹேஸ் பீன் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், an action started in the past and continues to the present. ஒரு விஷயம் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகி ஜஸ்ட்டில் ஃபினிஷ் ஆன விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ டேஷ் டேஷ் ஹிம் சின்ஸ் 2018. நோ அப்படின்ற வேர்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் நோ நியூ. ஐக்கு வந்து ஹேவ் வரும். ஐ ஹாவ் நியூ ஹிம் சின்ஸ் 2018. செகண்ட் ஒன், ஷீ டேஷ் டேஷ் அருண் ஃபார் வீக்ஸ். லைக் அப்படின்றதோட தேர்ட் ஃபார்ம் லைக்டு. ஷீ ஹேஸ் லைக்டு அருண் ஃபார் வீக்ஸ். தேர்ட் ஒன், an action completed in the very recent past. வெரி ரீசன்ட் பாஸ்ட்னாலே 3 வேர்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி, ரீசெண்ட்லி, ஜஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வெரி பாஸ்டில் முடிஞ்சிச்சு, வெரி ரீசன்ட் பாஸ்டில் முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் ஆல்ரெடி டேஷ் டு த டாக்டர். ஐ வந்துட்டாலே நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும் ப்ரெசென்ட்டில். ஐ ஹேவ் ஆல்ரெடி. கோவோட தேர்ட் ஃபார்ம் வந்து கான். ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி கான் டு த டாக்டர். நெக்ஸ்ட் ஒன், வி வந்துட்டால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். வி ஹாவ் ரீசெண்ட்லி டேஷ். விசிட் கொடுத்துருக்காங்க. விசிட்டோட தேர்ட் ஃபார்ம் விசிட்டட். வி ஹாவ் ரீசெண்ட்லி விசிட்டட் மும்பை. தேர்ட் ஒன், ஷீ டேஷ் ஜஸ்ட் டேஷ் தட் மேகசின். ஸோ ஷீ வந்துட்டால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஷீ ஹேஸ் ஜஸ்ட். ரீடோட தேர்ட் ஃபார்ம் ரெட். ஸோ ஷீ ஹேஸ் ஜஸ்ட் ரெட் த மேகசின். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபார்மேட் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ண மட்டும்தான் இந்த டென்ஸோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். டேப்லர் காலம் படிக்கிறதுனாலையோ இல்லை ரூல்ஸை அப்படியே மெமரி பண்ணுறதுனாலையோ நம்மளால் டென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஃபினிஷ் ஆச்சு, ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃப்யூச்சராக, இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் டென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்க முடியும். ஸோ கீப் ப்ராக்டிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.